இந்த கால சூழ்நிலையில் ஏன் இந்த இளமையில் இத்தனை மரணங்கள், அதை பற்றி பார்ப்போம். பார்க்கும் பக்கமெல்லாம் இளம் மரணங்கள் பெருகி வருகின்றன. அவர்களின் மரணங்கள் உறவுகளற்ற அந்நியர்களையும் உலுக்கி போடுகிறது. அவர்களை நம்பி வந்து குடும்பங்கள் நிற்கதியாகி வருகின்றன. குடும்பத் தலைவனின் இறப்புக்கு பிறகு அந்த குடும்பம் பெரும்பாலும் உறவுகளால் கைவிடப்படுகின்றன. இது விதியல்ல. இன்றைய மனிதனின் அலட்சிய போக்கும் அவன் வாழ்வியல் தவறுகளும் தான் இதற்கு முழுக்க காரணம். மனிதனின் ஆயுள் காலம் இப்படி குறுகி கொண்டே போவதற்கான காரணங்கள் பின்வருவற்றே ஆகும். முதலாவது உடல் பயிற்சியின்மை, உடல் உழைப்பின்மை. இரண்டாவது இரவில் கண் விழித்திருத்தல், காலை உணவை தவிர்த்தல். நான்காவது ஆரோக்கியமற்ற உணவுகளின் மீது உள்ள நாட்டம். ஐந்தாவது பணத்தை நோக்கி ஓட்டம். ஆறாவது பழைய உணவுகளை சூடாக்கி உண்ணல். ஏழாவது கவலைகளை கட்டி கொண்டு வாழுதல். வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்துங்கள், உணவை தரமாக்குங்கள். கண்டதை கொட்ட நம் உடல் குப்பை தொட்டி அல்ல. உணவை வெறும் ஒப்புதலாக மாற்றாதீர்கள். நேரத்துக்கு உறங்குங்கள். இரவு உறக்கத்தின் பொழுது தான் நம் உடல் தன்னைத்தானே சீராக்குகிறது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடாக நீர் அருந்துங்கள். தினமும் ஒரு பழத்தையேனும் வெறும் வயிற்றில் உண்ணுங்கள். போதியளவு நீர் அருந்துங்கள். இளநீர் போன்றவை மிக நல்லது. பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட், சின்ன வெங்காயம், பழங்கள், நட்ஸ் போன்றவற்றில் முடிந்ததை தினமும் உண்ணுங்கள். காலை உணவை தவிர்க்காது ஆரோக்கியமானதை தேர்வு செய்து உண்ணுங்கள். அளவாக உண்ணுங்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். தொடர்ந்து உட்காருவதை குறையுங்கள். உடல் பயிற்சி உணவை போல் அத்தியாவசியமான ஒன்றாக்குங்கள். 3 வேளை உண்பதால் 2 வேளை அவசியம் 20 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். இறுக்கமாக இருக்காது, சிரித்து பேசி சந்தோஷமாக இருங்கள். உங்கள் வட்டத்தை இயந்திரத்தோடு குறுகி கொள்ளாதீர். அழுது வடியும் சீரியல்களை பார்த்து உங்கள் இதயத்தை வாட்டாமல் சிரிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு கழியுங்கள். ஆளை கொள்ளும் கவலைகளை பொறுத்தள்ளி ஆழ்மையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக ஆக்குங்கள். மிதிவண்டிய பயணம் பழகுங்கள். என் அனுபவத்தில் சொல்கிறேன். வாழ்க்கை ஒரு அற்புதம் பரிசு. அவமதித்து விடாதீர். விளையாடுவதை நாம் நிறுத்தி கொள்ளும்போது நம்முடன் விளையாட ஆரம்பிக்கிறது வாழ்க்கை.